ஆசி நாங்கள் இந்த வேளையிலும் ஆ, வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாங்கள் வே- ஆ, வேத வார்த்தைகளுடன் கடந்து செல்வோமா? ஆமேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருக்குள் வாக்குத்தத்தம். அருமையான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத வார்த்தை 23ஆம் தேதி 10வது மாதம் 2025 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலுயா, ஆமென். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம், அவரை துதிக்கிற ஜனங்கள், அவர்களை இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூர்ணமாய் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த அவர் செய்த அதிசயங்களை சொல்லுகிற ஜனங்கள் அவரை துதிப்பார்களாம். அப்படியாக அவரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெட்கம் அல்லது இந்த நாட்களிலே மற்றவர்களால் இந்த நாட்களிலே அவமானப்பட்டு கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய பாடல்கள் எப்படியாக இருக்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதத்திலே அவர் பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் என்றைக்கு மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற வெட்கம், நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் துதிக்கு பாத்திராகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, துதிக்கு பயப்படுகிறவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை நாங்கள் துதிக்கும் போது தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே இறங்கி வந்து நம்முடைய இருதயத்தின் தேவைகளை அவர் காண்கிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். மனுஷன் பார்க்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அங்கே நாங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால், அந்த துதியின் மத்தியிலே இந்த நாட்களை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் வாசம் செய்வார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக அவர் வாசம் செய்கிற தேவன் அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே துதிக்கிற வேளையிலே கட்டுகள் நுகங்களை இந்த நாட்களிலே அறுத்து இந்த நாட்களில் ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய வேண்டிய காரியம் அல்ல. முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், காலையிலே எழுந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்கள். தொடர்ந்து நீங்கள் துதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும், உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தையும், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காடையரதை பார்க்கிலும் இதுவே பிரியம் என்று சொன்ன தேவன் துதிக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிற கட்டுக்களை அவிழ்ப்பார், நுகங்களை உடைப்பார், விடுதலையை தருவார். இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடி ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான திருத்துவ தேவனை நாங்கள் ஆராதித்து இந்த நாட்களிலே துதிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜனங்கள் பாருங்கள், என் ஜனங்கள் சொல்லுகிறார். அப்படியானால் பாருங்கள், இவ்வளவு உரிமையோடு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள்
உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவரை துதியுங்கள். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இந்த நாட்களிலே அங்கே சந்தோஷத்தையும் அங்கே மகிழ்ச்சியும் இந்த நாட்களிலே தேவன் இங்கே கட்டளையிடுவார். அவரை துதித்து அவரிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதியுங்கள், துதி. Praise the Lord. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் வாக்குத்தத்தத்தை அந்த கூடாகத்த ஊழிய சுசேதரின் வாணர் அவர்கள் வழிநடத்தினார், பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சௌரமா இந்த ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே மாலை வேளையிலே சுசேசர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். டொரண்டோவிலிருந்து காலை வேளையிலே இன்று 23ஆம் தேதி 10ஆம் மாதம் வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, பைபிள் குயிஸ். இவற்றை தொகுத்து வழங்க ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் வழிநடத்துவார்கள். அவரைத் தொடர்ந்து சௌரம் மைந்தன் ஐயா வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் வழிநடத்துவார். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி திரும்பவுமாக மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். இன்றைய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் மகேந்திரமண்ணா அவர்கள் எங்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஆமீன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, தொடர்ந்து வரும் இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியை கர்த்தாவே உமது பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கும் பொழுது, இதுக்கு விடை சொல்லும் பொழுது நீர் எங்களுக்கு உறுதுணையான என்று நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேள்விபதில் நிகழ்ச்சி அநேகர் வந்து கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கிற சிஸ்டர் ஜெனட்டையும் ஆசீர்வாதையும், சங்கம வானொலி நிலையத்தையும் ஆசீர்வதித்து, நிலையத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, கேட்போரையும் ஆசீர்வதித்து, மறு ஒழிப்பை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவர் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஓகே, என்னால கலை மான்களின் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவன் யார்? ஆசைகள். ஆசையில் யார்? 2 சாமுவேல் 2:18 இருக்குது. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று யாரை நோக்கி கர்த்தர் சொன்னார்? ஆமேன் ஆமேன். என்னுடைய இதிலே போட்டிருக்கிறேன். அது 2 யோவேல் 26 இருக்கு நினைக்கிறேன். யாருக்கு சொன்னார்? சரியா? 2 யோவேல் 2:26 இல்லை இல்லையா? உங்களுடைய இதில் போட்டிருக்கிறேன். அதை எடுக்க முயற்சிக்கிறேன். முத்திரை மோதிரமா? ஆமா, முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னது யாரை? அது அது நான் நேற்றைய நாளிலே அதை போட்டு விட்டேன். இன்றைய நாளிலே எடுக்க முடியவில்லை. ஆமேன். தாமே வழி நடத்துவாராக. மோதிரமாக இது முத்திர மோதிரம் என்று சொல்றது கன்னடங்கள்ல வருது ஐயா. கேள்வி முத்திர மோதிரமாக யாரை வைப்பேன் என்று கேட்கிறார். யாரை வைப்பேன் என்று கேட்கணுமா? ஆமா. ஆமேன். முத்திரை முத்திரை போடாத முத்திரை போடுங்கள், முத்திரை போட்டவர்கள்
ஆதியா 38:18 இருக்கല്ലോ, அடைக்கலமான முத்திரை மோதிரம் உண்டு. இல்ல 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 அது இல்லையா, இது முத்திரை மோதிரமாக யாரை வைப்பேன்னு தானே அவங்க கேக்குறாங்க. ஓ இதுல சொல்லப்படுது தேசியண்ணா, ஆகா, நீங்க சொன்ன விட சரியாண்ணா. அது என்ன ஆகாயில தானே ஆகாயில தானே சொல்லப்படுது. ஆகாயிலும் ஆகாயிலும் சொல்லப்படுது. ஆகாயிலும் சொல்லப்படுது, யோவேலும் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆகாயில சொல்லப்படுது 2:23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய உன்னை அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். யாரை சொல்லப்படுது? செருபாபேலு. செருபாவேலுக்கு ஆதிகாமில்ல இது செருபாபேலு சொல்லப்படாத சரியான இது வந்து அதுல வித்தியாசமா சொல்லப்படுது. சரியா? எசேக்கியேல் 28:12 இருக்கே. என்னதுல எசேக்கியேல் 22:12 அதுல என்ன மாதிரி சொல்லப்படுது? மனுபுத்திரனே, நீ தீரூர் ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம், நீ அது சரி ஐயா, அது விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரமோகம். ஆனால் முத்திர மோதிரம் ஆகாய் 22:23 தான் சொல்லப்படுது. முத்திர மோதிரமாக வைப்பேன் அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆகாயிலையா? ஓமையா, ஆகாய் 2:23 பாருங்க, ஆகாய் அதுல சொல்லப்படுது ஐயா, முத்திர மோதிரமாக யாரை வைப்பேன் அவங்க கேட்டாங்க. இப்ப முத்திர மோது கணக்க இது வருது ஐயா, கணக்க பதில் வருது இல்ல. ஆகாய் என்ன வசனம் ஐயா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 2:23. 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செல்தியேவின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுன்ற. சரியா ஐயா? ஆமேன் ஆமேன். அதான் அவங்க கேட்ட கேள்வி யார் வைப்பாங்கன்னு தான் கேட்ட மொழியிலேயே மற்றபடி முத்திர மோதிரங்கிறது காரியங்கள் வருது. இதுல வந்து ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லப்படுதானே. ஏன்னா இதுலதான் நான் தெளிவா சொல்றேன் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை. ஆமேன். சரியா? அடுத்தது வாங்க. வருடந்தோறும் 4 நாள் யோத்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது யாருக்கு இஷ்டவேலில் வழக்கமாயிற்று? வருடந்தோறும் யோத்தாவின் மகளுக்கு புலம்புவது. ஜெப்தான மகளுக்கு அது பரம்பரையாக இஸ்ரேல கொண்டாடுறாங்களா? அது என்ன? யா, இது வந்து யாருக்கு என்னன்னு கேக்குறீங்க? யாருக்கு வழக்கமாயிற்று? அது வந்து இஸ்ரவேலின் குமாரத்தியா வருஷம் தரும் புலம்பது கீலேயாத்தன்னிய ஜெப்தான் கோபன புலம்பதை குறித்து இஸ்ரவேலின் வழக்கமாயிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழக்கமாயிட்டது. அதான் புலம்பு, அது இஸ்ரவேல் குமாரத்திகள் தான் போய் புலம்புறது. அதுதான் சொல்றேன். அதான் இஸ்ரவேல், அதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கான நியாயாதிபதி 11:40 ஜெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்போது இஸ்ரவேலின் வழக்கமாயிட்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். அது இஸ்ரவேல்னு சொன்னா அதுல குமாரத்தி என்று வராதானே சிஸ்டர்? பாருங்க, அதுல இஸ்ரவேல் எல்லாருக்கும் அது வழக்கமாயிட்டு. அதான் அல்லடியில போட்டிருப்பாங்க, இஸ்ரவேலின் குமாரத்திக்கு அது வழக்கமாயிட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க அந்த வசனத்துல. சரியோ? சரியோ? சவுலின் 2 குமாரத்திகள் யார்? சவுலின் 2 குமாரத்திகளா? யா. ஐயோ, ஏன் சவுலிட்ட போறீங்க இப்ப? கொண்டு வந்து நிறுத்தி மகேந்திரம் ஐயா சொல்லுங்க. நீங்கள் உங்க தேசம் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, சொல்லுங்க ஐயா. இஸ்ரவேலுக்கு எல்லாம் போய் வந்த நீங்கள் அந்த தொண்டையில வளைஞ்சு வந்துக்கிறீங்க. சவுலின் குமாரத்தி 2 பேர் போறோம் கண்டுபிடிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு போனவன் தானே. அப்ப ஞானம் எல்லாம் கூடிட்டது என்னன்னா வீட்டுல இல்ல, தேடி பிடிக்கணும். சவுல் என்பவர்கள் சவுலின் ஆதிகாமம் 46 வருதா? இல்ல, சவுலின் குமாரத்திகள் சவுலின் பெஞ்சமின் கோத்திரம். சவுல் சர்வாங்க தகன வழியோடு சவுல் ஜனங்களை விட்டு சவுல் தன்னும் சவுல்
பழைய ஏற்பாட்டிலேயே வருது. ஓமையா சாமுவேல தான் வரும் ஐயா. சாமுவேல வருது, சாமையெல்லாம் வருது. சாமுவேல் வருது. எத்தனையாவது அதிகாரம்? சவுலின் குமார் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல வருது. 18. ஓகே, அப்படி என்னென்று கொள்ளுங்க. 18-11 வருது. 18-11 இல்லை, 1 சாமுவேல் 18-11. 18. இல்ல 19-20 வருது. ஆஹா. 19-20 19-20 வந்து வார்னா சவுல் தாவீதை கொண்டு வர சேவர்களை அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற கூட்டத்தில் சவுல் அவர்கள் தலைவனாக நிற்க கண்டான். அப்பொழுது சவுலின் சேவர்களின் தேவாவியான அதுல இல்லையே மகளின் பேர், பிள்ளைகளின் பேர். இல்லையா? 19-20 1 சாமுவேலா? 1 சாமுவேல் 19-20 அது இல்லையே. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர வேண்டுதல வருது. ஐயா, 1 சாமுவேல் எத்தனையாவது அதிகாரம்? 19ஆம் அதிகாரம் சொன்னாங்களே ஐயா. 19ஆம் அதிகாரம் 18 எத்தனை? 18 18ல 19-20. 18ல 19-20 சொல்றீங்களா நீங்கள்? 19-20 நான் 19ஆம் அதிகாரம் 18ல 19-20 வந்து சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டால். சமீரின் குமாரத்தியான மீகாள் தாவீதை நேசித்தாள். யா, ரெண்டு அதாவது பேர் மேராப், மேரா மீகாள். ஐயா மீகாலம் நீங்க சொல்ற மேரா. ஆசேருடைய குமாரத்தியும் பேர் என்ன? ஆசேரா. ஓ, யா, ஆசேருடைய குமாரத்தியும் பேர் என்ன? ஆசேர். 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 ஆசேர் வந்து ஆசேர். ஆசேர். ஐயா. லேயால் ஆசேர். ஓகே. ஆசேருடைய குமாரத்தி ஆசேர். ஆசேர் குமாரத்தி வந்து போகிறாளா? ஆகியலா? இல்ல இல்ல அகியூத்தா இல்ல, குமாரத்திகளா கேக்குறீங்க? குமாரத்தியின் பேரோ? குமாரத்திகளா, ரைட், ஓகே. ஆசேர். ஆசேர் ஐயா, ஆசேர். ஆசேர். ஆசேர் என்றது இடமா இந்த கோத்திரமா? கோத்திரமையா. அப்பொழுது நப்தலி மனுஷன் நீயாது நப்தலி மனுஷன் ஆசேர் மனுஷன் அத்தாலியால் இல்ல. எண்ணாகமம் 26வது அதிகாரம் 46வது வசனம். 26 குடும்பம் 46வது வசனமா? யா, 26 நாகமம் 26. நாகமம் 26 எத்தனையாவது அதிகாரம்? எண்ணாகமம் 26:46. 26:46. ஆசேருடைய குமாரத்தின் பேர் சாராள். சாராள் என்ற ஒரே ஒரு குமாரத்தியா? ஓ, சாராள் தான். அது ஆசிரியருடைய குமாரத்தின் பேர் சாராள் தான் கிடக்குது. சரியா? யா. தவறுதல் எழுதிட்டீங்க. யோசுவாவின் ஊர் எது? யோசுவாவின் ஊர்.
யோசுவா அந்த ஊர் வந்து யோசுவாவின் ஊர் வந்து எகிப்து தானே. இல்ல 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 எப்ராஹிம். எப்ராஹிமா? இல்ல. என்ன யோசுவாவின் ஊர் வந்து ஐயா வாரும் பொருங்குவார். எகிப்து. இல்லை. கானான் தேசம். ஈசோன் இல்லை. எகிப்துல உள்ள அந்த ஊர் தானே. இல்லை, இது அவன் ஊரில் தானே, அவன் போயிருந்த ஊர் தானே. யோசுவா யோசுவா அவன் எகிப்து தானேம்மா. எகிப்திலிருந்து புறப்படு. எப்படிதானே பிறந்தவர். அப்படி இல்ல வராது ஐயா பொருங்குவார். அப்ப அது சொல்றேன்னா யோசுவாவின் ஊர் எப்ராஹிம் கோத்திரத்தின் மகன். எகிப்து தான் அந்த இடம். யோசுவாவின் அந்த பரம்பரையை பாத்தீங்கன்னா தனியா தெரியுமா எங்க பிறந்தாருன்னு சொல்லி. எண்ணாம் 13:8. என்ன போட்டிருக்கு? இவன் இப்ராஹிம் கோத்திரத்தின் மகன் எகிப்திலிருந்து புறப்பட்டான். எகிப்திலிருந்து புறப்பட்டான்னு தான் சொல்லப்பட்டிருக்கையா, பிறந்தன்னு சொல்லி தானே. அதை நாங்க பார்க்கணும் அதுல. இந்த யோசுவா இந்த யோசுவா இல்ல, யுத்தம் பண்ணின யோசுவா இல்ல. ஓ, இன்னும் ஒரு யோசுவாவா? ஓகே, அதான் கன்ஃபியூஸ். இவன் இப்ராஹிம் கோத்திரத்தின் தூணின் மகன். இல்லை. 1 சாமுவேல் 6:18 இருக்கு. 1 சாமுவேல் 6:18 யா. என்ன நூனின் குமாரன் யோசுவாவுடைய இதுண்டா போட்டிருக்கு. இல்ல, அப்படி என்ன போலதானே. நூனின் குமாரன் இல்லையென்று நான் சொன்னேன். நான் இப்ப இல்ல அவன் யோசுவா வந்து நூனின் குமாரனாகி யோசுவா தானே. இல்ல, இல்ல மற்றவர். இன்னொரு யோசுவா இருக்குது. இப்ப நீங்க எந்த 1 யோசுவா சாமுவேல் கேட்கறீங்க? 6:18 எந்த யோசுவா கேட்கறீங்க? 3 யோசுவா இருக்குது எனக்கு தெரிஞ்ச மட்டில. அது சரி, இப்ப எந்த யோசுவாவை கேட்கறீங்கள்? அதுதான் நான் கேட்கிறேன். அந்த யோசுவா வந்து அந்த தூணின் மகனா? அந்த இப்ராஹிம் தேசத்தின் தூணின் மகன். பொன்னால் செய்யப்பட்ட அந்த சுண்டலிகள், அந்த அதை ஐய், வச்சு அதான் 1 சாமுவேல் 6 இதுல வருது வந்து பெலிஸ்தியருடைய சகல ஊரல் இலக்கத்தில் சரியாக அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெஸ்மியத்தின் ஊராகிய யோசுவாவின் வயலிலே இருக்கிறது சொல்லப்படுகிறது. சரியோ? பெத்சிமேஸ். பெட்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் பெட்சிமேன் ஊர். பெட்சிமேசன் தான் போட்டிருக்கு இதுல வந்து. ஆனால் சரி, ஓகே. யோசியாவின் ஆட்சியில் எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள்? என்ன விளங்க இல்ல. 7வது வருஷம். யோசியாவின் ஆட்சியில் எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள்? 7வது வருஷம். முதல் கொண்டாடின பண்டிகை என்னம்மா? அதான் 7வது வருஷமா 6வது வருஷமா? இல்லை. யோசியாவின் ஆட்சியில எடுக்கிறீங்கள். 3வது வருஷம். இல்லை. அதுவும் இல்லை. புத்திர பஸ்காவை ஆசிரியர் கடவர்கள் குறித்த கருத்து மாதம் பஸ்கா பண்டிகை பண்டிகை கட்டளையிட்டபடி 5 பஸ்கா பிரதேசி உங்களிடத்திலே தங்கிய கத்திரிக்கு திருப்பி கேளுங்கோ. யோசுவாவின் ஆட்சியில் எருசலேமில் எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள்? இந்த கேள்வி முந்தி வந்தது, நான் சொன்ன மறுமொழி மறந்துட்டேன். யோசியா யோசியா ராஜா. எத்தனை மாதமா? எத்தனை மாதமா? ஆண்டையா எத்தனை ஆண்டா? ஆண்டு பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். இங்க இஸ்ரவேலுக்கு வந்தையா? அந்த 2 ராஜாக்கள் 23 இருக்கு. யா, 18 வருஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதான் முதல் கொண்டாடின பண்டிகை.
இப்சான் ஊர் எது? இப்சான் பாரு இப்சான் ஊர் எது? ஈனா இசன்னாவா இஸ்ஸானா ஈன இப்பன சாவன இனன இத்சான் இப்சான். இப்சான் ஊர் எது? எகிப்திலே எந்த ஊரே அப்படி சொல்றது? எகிப்தா காசா இல்ல காசா இல்ல. இட்ஸா இப்சா. பார்த்து நான் போன கிழமை போன முறை மறந்துட்டேன். இஸ்தான் என்ன அதுக்கு தான் ஐயா போட்டு வந்த டர்க்கிக்கு. ஐயா அங்க போய் யா டர்க்கி தானே யா ஐயா? டர்க்கி ஐயா ஆமாம். டர்க்கி 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 சரி. பழைய பேர் இப்சான் ஒரு ஆளும் இருக்கு. ஐயா அது முஸ்லிம் தானே, முஸ்லிம் இதானே கலந்து வருந்த பேர். இப்சான் கொஞ்ச நாள் அடிபட்டது அந்த பேர் இதுல என்னதுல நியூஸ்கள்ல. இப்ப ஐயா அந்த பழைய பேர்கள் வந்து நோமலாகி இப்ப எல்லாம் புதுசா பேர் மாத்தினபடினா தானே புதுசு புதுசா இதுன்றது வந்து ஆமா இப்ப வந்து இப்ப பழைய பேர்களை பார்க்கல வந்து இப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பேர்கள் இருந்ததானே ஐயா. இப்ப இப்போ காலநிலை மாறப்பட்டு இப்போ இப்பவும் டர்க்கியா ஆண்டல சொல்றாங்க. ஐயா யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் பழைய பேர் என்ன சொல்லுங்க அப்போ? அப்பனே வேற அது சிங்களத்துல இல்ல, தமிழ்ல என்ன உண்மையான பேர்? அது ஒருங்க பாருங்க, யாழ்ப்பாணத்தை வந்து யார் பெற்றுக்கொண்டது? யாழ்ப்பாடி. யாழ்ப்பாடி. யாழ்ப்பாடி அதுக்கு பிறகு யாழ்ப்பாடி என்ற பிறகுதான் யாழ்ப்பாணம் என்ற பேர் வந்து. அதுக்கு முதல் இருந்த பேர் என்ன? மறந்துட்டோம். எனக்கு தெரியும், சொல்லுங்க, சரித்திரத்துல போய் மறந்துட்டேன். பாருங்க. ஒரு பேர் மறந்துட்டோம். சொல்லுங்கள் பாப்போம், சொல்லுங்கள் பாப்போம். நீங்க எல்லாம் ஸ்ரீலங்கா தமிழ் தானே? ஓகே, சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணத்துக்கு முதல் பேர் என்ன ஒரு தீபமோ இன்னொன்று பேர் கடைசியில. அது சிங்கள தீபம் என்று சொல்றது அது வேற. ஆனா வந்து அதோட உண்மையான பேர் வந்து வேற இது ஒரு பேர் வந்து அது யாழ்ப்பாண சரித்திரத்துல போய் தேடி பாத்தீங்கன்னா தான் அந்த பேர் அறிஞ்சு கொள்ளலாம். யாழ்ப்பாணம் சரித்திரத்துல போய் பாத்தீங்கன்னா கூகுள்ல போய் search பண்ணி பாருங்க. யாழ் இல்ல இல்ல இல்ல, யாழ் வந்தையா பிறகுதான் வந்தது. யாழ்ப்பாடி பெற்று கொண்டதுக்கு பிறகுதான் அவர் வந்து யாழ்ப்பாணம் என்று பேரை வச்சவருடைய. அதுக்கு முன்பாக அதுக்கு பேர் வேற பேரா இருந்தது. பாடி பாடி இல்ல 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 மணல் தர நீங்க சொல்ற சரி லெஸ்ஸி ஐயா. ஆனா வந்து அது சரியா சொல்லுங்க மதுருங்க, கிட்ட வந்துட்டீங்க. மணல் திட்டு. மணல் திட்டு இல்ல 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 மணல் கும்பல் இல்லை மணல் பிட்டி இல்லை. அநேகமா மகேந்திரம் ஐயாவுக்கு தெரியும். மகேந்திரம் ஐயா சின்ன வயதுல பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கலாம். லெஸ்ஸி ஐயாவும் கிட்டத்தட்ட தெரியும். லெஸ்ஸி ஐயா அந்த காலத்துல ஐயா அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த நாட்கள்ல தமிழ் படிப்பிக்க படிச்சிருக்கணும். மண் பிட்டின்னா கேள்பட்டினான். இல்ல 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 மணற்றிடர் ஐயா, மணற்றிடர். மணற்றிடரா? மணற்றிடர் என்றதான் இவர் வந்து யாழ்வாடி அந்த யாழ் வாசிச்சு வெற்றி பெற்ற பிறகுதான் யாழ்ப்பாணம் என்று பேரை மாத்தினவர். 501 பட்டணம் மண்டலம் இருக்குது. அது அப்படி வராது. 550 பட்டம் வராது. அப்படி வராது. யாழ்ப்பாணம் ஐயா ஜஃபா இஸ்ரேல்ல இருக்கு. ஜஃபான்ற ஒரு இடம் தெரியுமா? யாஃபா தெரியுமா? யாஃபா அதுல என்ன கூட்டி விட்டா ஜஃப்னா. அது ஒரு என்ன சொல்ற துறமுகம் தானே ஐயா நீங்க யாஃபா. இப்பவே பாருங்க எத்தனை தரம் இந்த இலங்கைக்கு பேர் மாறிட்டுது. முந்தி என்ன பேர் இருந்தது வந்து இப்ப வந்து ஸ்ரீலங்கா. உண்மையம்படி பேர் பார்க்கவும் சைலோன் தேன்னு தான் சொல்லுவாங்க இங்க வந்து. சரியா ஐயா? பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் வித்தியாசம் தானே ஐயா? அப்ப இவங்கள் வந்து இப்ப இவங்கட ஆட்சி வந்த பிறகு இப்ப இதுகள் எல்லாம் மாறிடுது. பேர்கள் எல்லாம் மாறி எல்லாம் அப்படியே போயிட்டுது. இது தெரியுமா? இது தெரியுமா உங்களுக்கு? என்னய்யா? ரெட் சீயே அப்படியே கொண்டு வந்து இஸ்ரேலுக்கால கொண்டு வந்து மத்திய தரை கடலுக்கு கொண்டு வராங்க. அடுத்தது திடீர்னு ரெட் சி மலையில திடீர்னு ஒரு ஏர்போர்ட் கட்டிக்கிறாங்க ஒருத்தருக்கும் தெரியாம. யார் கட்டினது? இஸ்ரேல் தான். வேற ஏன் இன்னொரு நியூஸ் ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஐயா? என்ன? இந்த என்ன சொல்ற இந்த டெத் சி இருக்கு இல்ல? ஆமாம்.
டெட்சிக்கு இப்ப மீன் வாழுதாமன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க கொஞ்சம் மீன்கள். ஆமாம் ஆமாம் காட்டிக்கிறாங்க. அப்ப மீன் ஒரு நாளும் வாழ முடியாது, ஏன்டா அதுக்கு அவ்வளவு ஹெவியான உப்புத்தன்மை இருந்தபடினால செத்து போயிரும் அது வந்து. ஆமாம். ஆனா இப்ப மீன் வாழ்ற அளவுக்கு வந்தா இனி அந்த மிதக்கிற தன்மை எல்லாம் குறைஞ்சிரும், ஆக்கள் மிதக்கிற தன்மை எல்லாம். ஆனா ஒரு காரியம் இல்லையா, அவங்கள் மத்தியதர கடலோட செங்கடலை சேர்க்கைக்க அஹ், இந்த கடல் தண்ணி தான், கடல் தண்ணி ஊருக்கு வருது, ஒரு தண்ணி கடலுக்கு போக போகுது இப்ப. அப்ப அதான் நடக்கும். இப்ப அதுக்கு அது சரிதானே ஐயா. இப்ப அது எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுதானே ஐயா. ஆமாம் இப்ப பாருங்க என்ன காரணம்னு சொன்னா, இப்ப ரெட் சீயே இப்ப இப்ப உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா நாடுகளும் ஐயா இப்ப வந்து என்னத்துக்காண்டி இஸ்ரவேல சண்டை போடுதுன்னு சொன்னா அவங்க அந்த டெட் சீயை எடுத்துக்கொள்றதுக்கு அதுக்குள்ள எக்கச்சக்கமான தாது பொருள் இருக்கு ஐயா. ஆமாம் ஆமாம். ஓ தாது பொருள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பில்லியன் பில்லியன் பொறுமதியான காரியங்கள். நீங்கள் அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த உப்பில இருந்து கன காரியங்கள் செய்யலாம், கணக்க மருந்து வகைகள் அதை அப்ப அதனாலதான் அவங்க இந்த அதை பிடிச்சிட வேணும்னு சொல்லி இந்த நாட்கள் எதை கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு முதல் வந்து அவங்களோட திட்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், அதை வந்து நோமல் கடல் தனியாக்கி விட்டுருவார். அதே சேம் பிரச்சனை தானே ஐயா இந்த பிரச்சனையும் இங்க உக்ரைன்ல யா, யா, உண்மைதான். தாது பொருளுக்கு தானே சண்டை நடக்குது. அதானே அந்த பேட்டரி செய்யறதுக்கு அந்த என்ன அந்த காருக்கு பேட்டரிகள் செய்யறது தானே இப்போ அமெரிக்கா அங்கிட்டு வந்து தெரியுது, ஒவ்வொரு கேட்டு வந்து தெரியுறாங்க ஆமா உக்ரைன்ல. அதுக்கு அதான் அது அவன் பயங்கர எக்கச்சக்கமான அவங்க அந்த அதை வித்தாங்கன்றாலே அவங்களோட நாட்டை டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாம் ஆமாம் அப்படி காலகட்டத்தில் தான் இப்ப ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு காரியங்கள் இருக்கு தெரியாது ஜனங்களுக்கு. ஆனா அந்த இப்ப டெக்னாலஜி வளர வளரத்தான் என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஆமாம். ம். ஓகே, கேள்வி அடுத்த பதில் கேள்வி வாங்க. நிகழ்ச்சி நேரம். என்ன கேள்வி? இப்சான் ஊர் எது? அதான் டர்க்கி. அதான் சொன்னது இப்ப என்ன? டர்க்கி. ஆரோ சொன்னது துருக்கின்னு சொன்னதானே. இல்ல, நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரமா போருங்க. நியாயாதிபதிகள் 12:8 8 இப்சா பெத்தலகேம் ஊராகிய இப்சான். இப்சான் வந்த பேர் அம்மா. யா அவன் பெத்தலகேம் ஊரான இப்சான். நீங்க யா அதான் இப்சாம் ஊர் எது என்று சொல்லி கேட்டான். பெத்தலகேம் தான் நீங்க இப்சாமின் ஊர். நீங்க அதான் அவனுக்கு கேட்ட கேள்வி புரியாமா? ஒரு மனுஷன் என்ன நீங்க கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க? ஆ, இப்சான் ஊர் எங்க இருக்குண்டு? அதான் நான் யோசிச்சேன் என்னடா இதுன்னு சொல்லி. அதான் டர்க்கி. ஜனட்டுக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. இல்ல, எனக்கு தடக்கையில நான் தமிழ்ல எம்ஏ. நீங்கள் நானும் படிச்சு தமிழ்ல வந்து தமிழ் லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, தமிழ் லாங்குவேஜ் இருந்தா நான் டி எடுத்து நான் சரிதானே. நான் இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் உண்மையான அந்த நாட்களை நான் கேட்ட படிச்சு நானும் கேள்வி எனக்கு புரியாமா? கேள்வி அன்பல. ஓகே ஓகே ஓகே. என்ன எனக்கு நான் ஒரு ஒரு என்ன இந்த இதில் எங்கட இதில் ஒரு இதொண்டு போட்டு நான் யூடியூப்பில் அதுக்கு ஒரு ஆள் திடீர்னு வந்தவ அதுலேயே என்னோட சேர்ந்துட்டா. இப்போ மொழி என்றதுக்கு நான் மற்ற லீயான்னு போட்டுட்டேன். அவன் மற்ற பள்ளி போடணுமெண்டு சொல்லி சேர்ந்தவா என்னோட ஒரு ஆள் வந்து சேர்ந்துட்டு அதோட. இல்லையா அது நாங்க வந்து இப்ப அந்த இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஐயா, அந்த நாட்கள்ல வந்து இப்ப லானா லீனாக்கு எல்லாம் ஐயா சேர்ந்து வரும். இப்ப அப்படி இல்லையா ஐயா. இப்ப வந்து இந்த லையனாக்கு கொம்பையும் போட்டு லானாவையும் மேல போடுறாங்க இப்ப எழுத்துல, இந்த எழுத்துல. அது வேறையா? இது உண்மையான இந்த நீதிமொழிகள் என்று தானே. நீதிமொழிகள் லானாக்கு நீங்க லீனா போட்டீங்களா? ரைட், ஓகே. நீதிமொழிகளுக்கு நான் இந்த ஒன்று போட மற்றது போட்டிருக்கிறேன், மற்ற லீ என்று அப்படி அதுல அப்படி போட்டு போச்சு. ஆள் வந்து சேர்ந்துட்டு அதோட என்னோட. ஆனா இப்ப வந்து இப்ப எழுதுற தமிழ் எல்லாம் சரியான புளி ஐயா. தமிழ் கஷ்டம் ஐயா, சில நேரத்துல விளங்கிக் கொள்ள முடியும். என்ன சில ஜனங்கள் கண்டபாட்டுக்கு இப்ப எழுதுறதுல வந்து இப்ப எங்கட காலத்துல நாங்கள் அந்த நாட்கள்ல இதுகள் இல்லாதபடினால அந்த வடிவ அந்த வளைச்சு கிளைச்சு அந்த கொம்புகள் இதுகள் எல்லாம் எழுதினாங்க. இப்ப அப்படி இல்லையே. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க நீங்க எழுத்துக்களை. அண்ணா, அன்னைக்கு இருந்த மொழி இன்றைக்கு இல்லத்தான். எந்த பாஷையிலும் அது ஒரு வித்தியாசத்தை தான் கொண்டு வருது. அது சரி. இப்ப நாங்க அந்த நாட்கள் எல்லாம் வந்து கட்டுரை எழுதுச்சுன்னா நாங்கள் ஒரு பேஜ் 2 பேஜ் அந்த கட்டுரை எழுதுறது தானே. அதெல்லாம் எங்கட படப்படன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுதி தள்ளி போட்டு போயிடுவோம். மாசம் சொல்லி போட்டு எக்ஸாம் தந்துட்டு போனேன் சொல்லிச்சேன். அப்ப அதுகள் எல்லாத்தையும் இப்ப இன்றைக்கு எழுதுறா இன்றைக்கு சரியான குழப்பத்துல இருக்கும்.
லையன்னாக்கெல்லாம் நான் இதுல எல்லாம் போட பெரிய கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு யார் இப்ப கையால பேனையால எழுதுறாங்க? இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் தானே, தக்கட தட்டி விட எல்லாம் இருக்குது முன்னுக்கு. ஐயா அதுக்கு வாழை ஐயா வாழை ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. அது வந்து கடைசி சொல்லுங்க, பாதை என்றா என்ன பாதை? பாதையா? ஆ, பாதை பாதையண்டா ஐயா, அதுக்கான அர்த்தம் இருக்கு ஐயா. பாதையான்னு சொல்லி சொன்னாலே ஐயா, இப்ப வந்து நாங்க அந்த நடபாதையை சொல்ற பாதை இருக்குது. மற்ற வந்து தண்ணீருக்கு மேல மிதந்து ஒரு தீவில இருந்து இன்னொரு தீவுக்கு போறோம், அதையும் பாதைன்னு தான் சொல்றது ஐயா. முந்தி மண்கும்பானுக்கு போறதுக்கு பாதைன்னு தான் சொல்றாரு. இப்ப ஆ, ஐயா இப்பவும் இருக்கு கார்னர்ல இருந்து இதுக்கு போறது. பாதை இருக்கு தானே ஐயா. ஊராத்துறையில இருந்து இருக்கு தானே ஐயா, பாதை இருக்கு தானே. ஊராத்துறையில இருந்து அந்த பாதை. மற்ற பகுதிக்கு போறதுக்கு இப்பவும் இருக்குது ம். மகேந்திரம் ஐயா. பழைய சரி, பழைய பேர் பாதை என்று. ஓ, பழைய பேருண்ட பாதை, பழைய பேர் பாதை ஐயா. பண்ணையில இருந்து போறது பாதை. இப்ப நீங்க பேரை மாத்திட்டாங்க. நீங்க அது சரியா கோப்பைக்கு என்ன சொல்லுங்க அப்ப? பழைய இதுல வந்து ஆ? கோப்பை இருக்குல்ல, கோப்பைக்கு எங்க? ஊர்வழியா இலங்கையில எப்படி கதைப்பாங்க? பேணி பேணி இல்ல பேணி வரும் ஐயா. பேணி வந்து அது இதுன்றது வந்து பேணின்னு சொன்னா ஒரு சின்னது ஒடுக்கமா நீட்டா வரதான் பேணி. இப்ப கிளாஸ் மாதிரி, இப்ப டம்ளர் இதழ் மாதிரி வரதான் பேணின்னு சொல்றது. பேணியண்டா என்ன சொல்றது? பேணியண்டா கொஞ்சம் அகலமானது இதா இருக்கும். இந்த கோப்பை இதழ் வந்து ஜூ பொழுதல் குடிக்கிறது மாதிரி. இவர் செய்தது போலேன்னு தானே சொல்றது. யார் நோவா அது கப்பல். அது பேலேன்னு தான் எழுதிக்கிறாங்க. இது அது பேழை யானை பேழைன்னு சொல்லி சொல்றோம் இல்ல. இந்த பேழைன்னு சொன்னா என்ன, அதுன்ற அர்த்தம் என்ன சொல்லுங்க அப்ப? இப்ப அதாவது இப்ப ஒரு பேழையண்டு இல்ல, நான் இப்ப கேக்குறேன்னு சொன்னா, இப்ப ஒரு இந்த ஒரு கோப்பை இருக்குல்ல, கோப்பை என்னன்னு சொல்றது? சாப்பாட்டு கோப்பையா இல்லாட்டி கூழ் குடிக்கிற கோப்பையா? தட்டு தட்டு இல்ல, தட்டு வேற. தட்டு வந்து பிளட்டா வர்றதான் தட்டு. இப்ப கொஞ்சம் பிளட்டா வராம கொஞ்சம் உயர்ந்து வருமா இருந்தாலும் ஐயா, அதுக்கு என்ன சொல்றது? அதைத்தான் நான் கேக்குறேன். குண்டாலம். இல்ல ஐயா, நீங்க வட்டுக்கோட்டை இல்ல ஐயா. இவர் ஐயா. யாழ்ப்பாணம். ஐயா நான் சங்கானு, அவர் வட்டுக்கோட்டை, அவர் யாழ்ப்பாணம். யாரு? மஹிந்தனையா ஓக்கு விழாக்கம். ஓ, இல்ல மகேந்திர, நான் கேக்குறேன் ஐயா. இப்ப வட்டுக்கோட்டையில இருந்து நான் இந்த காரியம் பாட்டுக்கொண்டது ஐயா. குவளை ஐயா, குவளை. குவளையா குவளையோ? உங்களுக்கு தெரியுமா? சங்கரத பெரியாம்பி தெரியுது நான், பெரியாம்பி. ஆமா ஆமா. அவன் வீட்டுல போய் தான் அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். குவளையில சீதாங்கோண்டு கேட்டு சொன்னவையா? ஐயா கோலையில தான் ஐயா வந்து கோலை எடுத்துட்டு வான்னு கோலை எடுத்தோன்னா கண்ணை முன்ன திக்கி பார்க்க முடியும். என்னடா இது, என்னத்தை சொல்லணும்னு தெரியா கிடக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த காரியங்கள் தெரிய வந்தது. கோலை என்னைக்கா கோப்பை என்று சொல்லி தெரியும். அது அப்படியே அந்த பேச்சு வழக்கில் அடுத்த வந்தது. கேள்வி. சொல்லுங்க ஐயா. அடுத்த கேள்வி. கேளுங்க. கானா ஊரான் யார்? கானா ஊரானா? ம் அந்த அப்போஸ்தலர் கானா ஒருத்தர். ஊர்ல கல்யாணம் நடந்தது. யா அவன் அந்த ஊரான் யார்? அந்த மனுஷன் தான். அப்போஸ்தலர் ஒருத்தர். ஆ கானா ஊரான் வந்து கானான் தானே? கானா ஊர்ல இருந்தவன் யார்? அதான் காம் அவங்களோட இனம் தானே. இல்ல, அவன் ஒரு முக்கியமா ஒருத்தன் இருந்தான். இத்தனை பேர் முக்கியமா இருந்திருக்கிறீங்க. இப்ப அதாவது காம் வந்து கானானுக்கு தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்குது, சரிதானே? யா ஆனா இது வேற. என்ன வேற என்ன மாதிரி கேக்குறீங்க நீங்க? இப்ப கானாண்டையா 2-3 ஊர் இருக்கல்லம்மா. அதானே இப்ப கானான் ஐயா. கானான்ல வந்து என்ன என்ன யார கேக்குறேன்? கானான் மூத்த சகோதரன் சீதோன் என்று சொல்லப்படுது. நாத்தான்வேல். கானான் பாருங்க, கானான் தேசத்துக்கு நாத்தான்வேல் புறப்பட்டு போய் மகேந்திரமண்ணா கானானில் சொல்லிட்டேன். சேர்ந்தார்கள். கானானியர்கள். நாத்தான்வேல் யா, அதான் சரி. யாரு? யோவான் 21:2 இருக்குது. நாத்தான்வேல் கானான் ஊரை சேர்ந்தவன். ஜோவான் 22. யோவான் 21:2 இருக்குது. நாத்தான்வேலின் ஊராகிய கானா. ஓகே. மகேந்திரமண்ணா இருக்கிறார், வானரண்ணா இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள். எஸ்ஐக்கேல கல்லறை எங்கே இருக்கின்றது? அல்லேலூயா.
எசேக்கியேலின் கல்லறை எங்கே எந்த இருக்கின்றது? எசேக்கியேல் அண்ணா? தீர்க்கதரிசியா? ஆமாம். தெரியாது, கையெழுத்துக்கோ. நீங்க அப்புறம் போன அப்புறம் நாங்கள் தேடி பார்க்க முன்ன நீங்க டர்க்கியிலையா? இல்லை, இல்ல 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 இல்லையா ஐயா, எஸ்ஐக்கியல் கல்லறை வந்து நான் இந்த தேசத்துக்கு போக முடியாதான் கண்டேன். சிசிலி, சிசிலியா? பபிலோன் பாபிலோன். 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 ஓகே ஓகே சரி. இந்த கல்லறை இருக்கிறது. அது இது அடுத்த common இதுல கேள்வியா பைபிள்ல கேக்குறீங்களா இருக்கா ஐயா? அண்ணா? ஐயா கொமன் கேள்வியா கேக்குறீங்க? ஆ? இதுல கொமன் இந்த கேள்வியா பைபிள்ல கேக்குறீங்க? இருக்கா அண்ணா? கொமன் கேள்வி, கொமன் கேள்வி. கொமன் கேள்வியா? Okay. ஓகே ஓகே. சிங்கங்களை பார்க்கும் பலமுள்ளவராய் இருந்தவர்கள் யார்? அது இவர்தான் ஐயா. யாரு? ஜோனத்தான் கூட. ஜோனத்தான் ஐயா. மகேந்திரம் ஐயா. கேள்வியை வழியா கேட்கவும் கேளுங்க. ஓ, சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவாய் இருந்தவர்கள் யார் யார்? சிங்கங்களை பார்க்கிலும் சிங்கங்களை பார்க்கிலும் கிதியோன், பலமுள்ளவாய் இருந்தவர்கள் யார்? 2 பேர். கிதியோன். ஐயா, நான் முந்தி கேட்ட கேள்வி எனக்கு ஐயா. பொறுங்க, பழைய புத்தகத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஐயா கிதியோனா அல்லது சவுலின் 2 பிள்ளைகளமா? இல்லை, இல்ல ஐயா. சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவரா இருந்தவர்களே 2 கேள்வி நான் புத்தகத்தெல்லாம் பார்க்கணும். சவுலும் ஜோனாதானும். அதான் நான் ஜோனத்தான் சொன்னான், சவுல் சொல்லல. ஜோனத்தான் தான் சொன்னான். ஓகே விட சரி, ரெண்டையும் சொல்லணுமா? ஓகே ஐயா. சிங்க சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பவர்கள் யார்? சிங்கத்தை போல நீதிமான். 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 தவறான விடை. அப்ப என்ன சரியான விடை? நீதிமான்கள். நீதிமான்கள். ரைட், ஓகே, நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பு. சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் யார்? தானியேல். தானியேலு. இல்லை, பிரியமான தானியேலே. இல்லை. 4 பேர் சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டான். ஓ, சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன். சிம்சோனா? இல்லை, வாரம் பொருங்க பாபம். சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிக்கப்பட்டவன். ஒரு கொஞ்ச நேரம் பொருங்க சொல்றோம். நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்லலாம் ஐயா. அப்போஸ்தலர் இது பவுல் 2 தீமோத்தேயு 4:17. 2 தீமோத்தேயு 4:17. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:17. வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணினது யார்? என்னய்யா? யோவான்ஸ்தானு. வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? யோவான்ஸ்தானு. சரியான விடை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? ஆண்டவரும் சீசர்களும். இல்லை. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? போஜனம் கொடுத்ததையா இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும்.
தவறான விடை. தவறான விடை. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? அவருடைய சீசர்கள் ஐயா. தவறான விடை ஐயா. ம்ஹும். சிம்பிள் கேள்வி ஐயா. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர் யார் யார்? சீசர்களும் ஆண்டவரும். அதானே ஐயா. ஒரு ஆளா நீங்க யார் யாருன்னு அது கேட்க ஒரு சின்ன இது இருக்குது போல நடக்குது. விடுங்க அண்ணா சொல்லட்டு. சரியான விடை தேவன் இயேசு. பாத்தீங்களா நான் சொன்னேன். அப்ப யார் யாருன்னு கேட்டீங்க? அவரால் தான். தேவன் இயேசு 2 பேர். ஆஹா. என்ன என்ன தேவன் இயேசுவா? நீங்க நல்லா இருக்கிறீங்க பாருன்றைக்கு. விசித்திரமான கேள்வியாக கொண்டு யோசிச்சேன். வனாந்திரத்திலே குடியிருந்தவர். வனாந்திரத்தில் குடியிருந்தது யார்? இவர் தான். யாரு? யோவான்ஸ்நானனும் யோவான்ஸ்நானன். வனாந்திரத்தில் குடியிருந்தவன் யார்? யோவான்ஸ்நானன். இல்லை. மோசே. இல்லை. அவனை அது கல்லறையில குடியிருந்தவன் ஐயா. பிசாசு பிடிச்ச மனுஷன் கல்லறையில குடியிருந்தது. வனாந்திரத்தில் குடியிருந்தது யார் தெரியா? வனாந்திரத்தில் குடியிருந்தவன் யார்? இஸ்ரவேல் மக்கள். இல்லை. இஸ்மவேல். இஸ்மவேல் இஸ்மவேல். இஸ்மவேல். யா. வனாந்திரத்தில் ஆராதனை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். தவறான விடை. நன்றி ஐயா. கத்தராசிரியை பெறும். இஸ்ரவேல் புத்திரர்கள். இல்லை. வனாந்திரத்தில் ஆராதனை செய்தவர்கள் யார்? ஒரு ஆளா? தேவனுடைய ஜனங்கள். இல்லை. தேவனுடைய ஜனங்கள் ஐயா. வனாந்திரத்தில் ஆராதனை ஒரு சின்ன இது இருக்கும். என்ன ஏதாவது இருக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் ஐயா. இல்லை. எகிப்திலிருந்து வந்த அடிமைகள். இல்லை. பாவிகள். இஸ்ரவேலர். இதான் விட. இஸ்ரவேலர் என்று சொல்லணும். சரியோ? வனாந்திரத்தில் அலைந்தவன் யார்? என்ன செய்த வனாந்திரத்தில்? ஆவீது. அலைந்தவள். அலைந்தவள். ஆகார். 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 சரியான விடை. வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? வனாந்திரத்துக்கு ஓடி போனது ஆகார் தான் ஐயா. இல்லை. இல்லை. மீகால். வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? அந்த தேவனுடைய அந்த வெளிப்படுத்தல இருக்குது அந்த ஸ்திரீ. இல்லை இல்லை, அது வந்தமா இந்த ஒரு 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 ராஜாண்டு யுத்தத்துக்கு போயிட்டு வரைக்க அவன் மகள் முன்னுக்கு வந்து நிப்பா. அதில் ஜெப்த. அது இல்லை. அது இல்லை. அது இல்லையா? வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? ஓடி போனவனா? போனவள்ளா? போனவள். போனவள். வனாந்திரத்துக்கு ஓடி போனவள் யார்? அபிகாயிலா? தாவீதை சந்திக்க. ஆறாவது ஒரு பேரை சொல்லுங்க ஐயா. சூரியனை அணிந்த ஸ்ரீ. வெளிப்படுத்தல் 12:1-6 இருக்கு. யா. சரி சரி. தங்கள் குமாரர்களை தீ கலக்க பண்ணின 2 ராஜாக்கள் யார் யார்? என்ன தீ கடக்க பண்ணினதா ஐயா? தங்கள் குமாரரை தீ கலக்க பண்ண 2 ராஜாக்கள். ஆசாவும் யோசியாவும். அப்படியா? இல்லை. தங்கள் குமாரர்களை தீக்கடக்க பண்ணின 2 ராஜாக்கள் யார் யார்? இப்ப இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் தீ கடக்க பண்ணதாக கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆகாஷ், மனேசே 2 ராஜாக்கள் 16
2-3 இருக்கு. ஆகாஷ் மனேசே. ஆகாஷ் அடுத்தது. மனேஷ். அடிக்கடி தீயிலும் கண்ணீரிலும் விழுந்து வந்தவன் யார்? அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் லேகியோன் அந்த பிசாசு பிசா- பிடிச்சவன். அந்த அதானே லேகியோன் அந்த பிசாசு பிடிச்சவன். அந்த பிடிச்ச மனுஷனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க தானே ஐயா. தன்னுடைய மகன் அடிக்கடி தீயில விழுறான், தண்ணியில விழுறான்னு சொல்லி. விட சரியில்லை. அந்த இல்லையா அந்த அதுக்கு என்ன பேர் அது? அடிக்கடி சிறுவன் தீயிலும் அந்த தண்ணீரிலும் சிறுவன் விழுந்து தன் மகன் யாவீரின் மகனா? ஜாபீர் இல்லையே, யாவீர் வராது. இல்லை இல்லை. இது வேற ஒரு ஆள். இது வந்து அந்த ஒரு தகப்பன் கொண்டு வந்து என்னோட மகனை அடிக்கடி தீயிலையும் தண்ணியிலையும் விழுறான்னு சொல்லி மத்தேயிலையோ மார்க்கில என்னத்திலயோ வருவான். ஐயனார் அந்த 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 அது அது வந்து சவுலின் இதுல விழுந்தே இல்ல. ஐத்தனேகோன்னு சொல்லி. அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விழுந்து வந்தவன் யார்? ஒரு மனுஷன் அண்ணா. சந்திர ரோஹி. மத்தேயு 17:15. மத்தேயு 17:15. நீங்க சொன்னீங்க மத்தேயு 17:15. ஆமென். அடுத்த கேள்வி. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? யோவான். யோவான். யோவானும் இயேசு கிறிஸ்துவும். சரியா? தவறான விடை. கிதியோனா. யோவான் ஸ்தானன். ஆண்டவரும் அப்படித்தானே ஐயா. பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டவர் தானே. பரிசுத்தாவினா உருவாக்கப்பட்டவர். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் சாமுவேல். நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? சாமுவேலா? இல்லை இல்லை. யோவான் ஸ்தானனும் இவரும் இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றுல. ஜோவான் ஸ்தானகன். லூக்கா 1:15. அதானே அவங்க சொன்னாங்க. யா ஜெனட் சொன்னதானே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றும் அந்நிய பாஷை பேசாதது யார்? இப்ப இருக்கிற விசுவாசிகள் ஐயா. என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்போ சில நடவடிக்கை இல்ல வருது இந்த மறுமொழி. இல்லை ஐயா. அது அது ஒரு பிரச்சனை கேள்வி. அதை விடுவோம். என்ன பிரச்சனை வாங்க வாங்க கேள்வியை கொண்டாங்க ஐயா. கேட்ட கேள்விக்கு மறுமொழி சொல்லுங்க. அது மத்தேயு 3:16 இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோக பூலோக பாஷைகள் எல்லாம் தெரிந்தவைதான் போட்டுக்கிறாங்க. மாட்டிட்டீங்களா இதுலயா? இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தவன் யார்? ஜோனா. இல்லை. ஜோனா தானே இயேசு கிறிஸ்து. பூமியின் வயிற்றுல. ஆனா இயேசு கிறிஸ்து சரியான விடை. மத்தேயு 12. அவர் மீன் வயிற்றுல. சாரியா, மீன் வயிற்றுல இருந்தவரா? 3 நாள் காரில் உண்டானது எங்கே? எகிப்துல. 3 நாள் எகிப்து. அங்க? எகிப்து. சரியான விடை. சரியான விடை. எகிப்து. இன்னைக்கு யாருடைய பர்த்டே? ஆட்டு பர்த்டே இன்னைக்கு. படம் போட்டிருக்கும் பாருங்க. சுபா விளங்கோ பர்த்டே கொண்டாடுவோம். கேக் அனுப்ப சொல்லுங்க. 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் 1400 ரதங்களுடைய ராஜா யார்? சாலமோன். சரியான விடை. அடுத்த கேள்வி. சப்பானியா இருந்த இருவரை குணமாக்கின அப்போஸ்தலர்கள் யார் யார்? பேதுருவும் யோவானும். பேதுரு சரி. மற்ற பிள்ளை சரி. ஓகே. பவுலா. பவுல் தான். சரியான விடை. கணம் பெயர் என்ன? மகேந்திரமையா எங்க வருது? எந்த வசனத்துல வருது? பவுல் மண்டல பேதுரும் யோவானும் தானே அதுல வருது.
பேதுரும் பவுலும். பேதுரும் பவுலுமா? இது அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் தானே வருது. 3:2-10 வருது. என்னய்யா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2-10, 4:22, 14:8-10 வருது. தாயின் வயிற்றில் சப்பானியா பிறந்தவர். ஓகே. பிச்சை கட்டும் அலங்கார வாசலாண்டிலே இருந்தவன். பாருங்கள், எவ்வளவு 9ஆம் மணி. அதுல பேதுரும் ஜோவானும் மட்டும் தானே போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பேதுரும் ஜோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இங்கே தாயின் வயிற்றில் பேதுரு பவுலும் தான் போட்டிருக்கு. என்ன தெரியும், எந்த பைபிள்ல போட்டிருக்க ஐயா? அப்போஸ்தலர் 3:2 தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அங்க பேதம் சொல்லி ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்னு சொல்லப்படுது ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா ஐயா? சரியான விடை. ஆ. உங்கள்ட்ட கேள்வி, நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க ஒரு கேள்வி இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியை கேட்டு நீங்க மகேந்திரன் ஐயா. ஆசீர்வாதம் கேட்ட மகன் யார்? என்ன கேட்டது? ஆசீர்வாதம் கேட்ட மகன் யார்? மகனா ஆசீர்வாதம் மகளானா? கேட்டது மகளண்டா அச்சாள், மகனண்டா இல்ல, ஆசீர்வாதத்தை கேட்ட மகன் வந்து ஐயா 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 என்ன என்ன பேர் வந்து சொன்னால் யாக்கோபு, ஏசா. ஏசா ஐயா, ஏசா. ஏசா சரியான விடை. ஏசா சரியா? ஏசா சரியான விடை. சரி, நான் சொல்லியிருப்பேன். ஆசீர்வாதம் கேட்ட மகள் யார்? மகள் அதான் அச்சாள். அச்சா. அச்சால் அச்சால். யோசுவா 15:19 இருக்கு. ஆசீர்வாதம் கேட்ட ராஜா யார்? ஆசீர்வாதத்தை கேட்ட ராஜா யோசியாவா? இல்லை. ஆசீர்வாதம் கேட்ட ராஜா சாலமோன்? இல்லை. பார்வோன். யாத்ராமம் 12:32. ஆசீர்வாதம் கேட்ட பக்தன் யார்? ஆசீர்வாதத்திலேயே நிக்கிறீங்க. ஆசீர்வாதம் வேண்டாம் உங்களுக்கு. ஆசீர்வாதம் கேட்ட பக்தனும் ஆசீர்வாதம் கேட்ட பக்தன். சிம்பிள் கேள்வி. என்ன கடுமையா யோசிக்கிறீங்க? ஆயக்காரனா? ஆசீர்வாதம் கேட்ட பக்தன். பக்தன். பக்தன் பானக்கன தான பக்தன். புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு ஐயா? யாவேசா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடா? யாவேசா? இல்லை. யாவேஸ். பார்வோன். யாத்ராமம் 12:32. பார்வோன். ஒரு படத்தலைவனுக்கு விருந்து பார்வோன் பக்தன் இல்லையே, அவன் ராஜா இல்லோ. ஆசீர்வாதம் கேட்ட பக்தனம்மா யாக்கோபு. யாக்கோ அதான் பார்வோன் இப்ப சொன்னேன். நீங்க அதாங்க. அடுத்த கேள்வி. எருசலேமில் 100 நாட்கள் ராஜாவா இருந்த ராஜா யார்? 3 நாட்களண்டா 3 மாதம். 100 நாட்கள் தான் ராஜா இருந்தவர். 90 3 மாதம் 90. எருசலேமில் 100 நாட்கள் ராஜாவா இருந்த ராஜா யார்? ரெஹேபெயாமா? இல்லை. யோராமா? இல்லை. 100 நாட்கள் அகசியா? அகசியா ராஜா? இல்லை. யோயாகீன் 2 நாளாக 36:9. யோயாகீம். 100 வயதில் பிள்ளைகளை பெற்ற 20 யார் யார்?
அது இல்ல இல்ல. ஆறால் 100 வயதுல சாரார், ஆபிரகாம் சாரார். 100 வயதில் பிள்ளைகளை பெற்ற 20 யார் யார்? நூறு வயதில் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம், ஆபிரகாம் ஒன்று. சரி, மற்றவர் மற்றவர் 100 வயதில் 2 எழுத்து, 2 எழுத்து வருது. 2 எழுத்து தான் அவருடைய பேர். ஊரா 100 வயதில் பிள்ளைகளை பெற்ற 20 யார் யார்? ஒன்று ஆபிரகாம். சரி, அடுத்தால் சேம் சேம். சேம். அடுத்த கேள்வி. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி எது? பழைய ஏற்பாடு முதல் கேள்வி ஏதோ இந்த இது காயின்க்கு ஆனா ஆண்டவர் கேட்பி. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி. எங்களுடைய நீ எங்கே இருக்கிறாய்? இல்லை. ஆதாமிடத்திலே தேவன் கேட்ட முதல் கேள்வி. பழைய ஆதாமே. ஏற்பாட்டில் முதல் கேள்வி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இல்லை. அதான் அண்ணா முதல் கேள்வி. இல்லை அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமே, நீங்க தோட்டத்தில் இருந்து நீங்க. தேவன் சொன்னதுண்டா? இல்லை. தேவன் சாத்தான் கேட்கிறான். இல்லை. இல்லையா? இந்த கேள்வி முந்தி கேட்டாங்க, யாரோ கேட்டவே. வானதியா கேட்டவர் இந்த கேள்வி. மறந்துட்டேன் ஐயா, நான் எப்போ கேட்டதானே. அது வயது போனா அப்படித்தான் ஐயா. சரி ஐயா, நான் ஒத்துக்கொள்றேன். நான் இல்லைன்னு நான் சொல்லி. பழைய சொல்லுங்க அண்ணா. பழைய ஏற்பாட்டில் முதல் கேள்வி, முதல் கேள்வி எது? அதான் ஆண்டவர் ஆதாம பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் அதான் கேட்டவர். வடியாக்கம். ஏதேன் தோட்டத்தில் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ என்று சர்ப்பம் கேட்டது. அதான் முதல் கேள்வி. ஆமேன் ஆமேன். சரி ஐயா. அடுத்த கேள்வி கொஞ்சம் கடுமையான கேள்வி போகும். பழைய ஏற்பாட்டில் கடைசி கேள்வி எது? மல்கியா புத்தகத்துல கிடக்குது. அது மல்கியா புத்தகத்தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கடைசி கேள்வி எது? மல்கியால தான் இருக்கு அந்த வசனம். தசமபாகம் யாரு கொடுக்க வேண்டும்? இல்லை. கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? மல்கியா 3:14. ஆமென். இதெல்லாம் நான் மல்கியா 1:6 இருக்கு. மல்கியா 3:14 அம்மா. அதான் கேட்க உண்மைதான். கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடப்பதில்லை என்ன பிரயோஜனம்? அந்த கேள்விக்குறியோட வருது. அப்படித்தானே சொல்றீங்க என்ன ஐயா? ஆமென். 3:14 இருக்கானா? 3:14 பி பகுதி. 3:14
மல்கியா நான் 3ஆம் 14 அதிகாரம் 17வது வசனம். பி பகுதி. ஓகே. அடுத்த கேள்வி, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்றவர் யார்? பவுல் பவுல் சாமுவேல். நீ அதிக என்னய்யா? படிப்பு உடலுக்கு பிரசங்கி இல்லையாண்ணா? பிரசங்கிலாம் வருதம்மா. சாலமன் அதிக தான் படிப்பு சொன்னார். உடலுக்கு இழைப்பு. சலமோன் பிரசங்கி 12:12 இருக்கு. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாயிருக்கிறது என்றவன் யார்? கல்வியா? அதிக கல்வி உனக்கு பைத்தியமா இருக்கிறது என்றவன் யார்? அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இருக்கு. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றவன் யார்? பெஸ்ட் பெஸ்ட் அப்போஸ்தலர் 26:24. பேஸ்து. அப்போஸ்தலர் 26:24. நீ தாவீது பிதற்றுகிறாய். ராஜாவின் படைத்தலைவன் யார்? அறையா? ஆற்றியண்ணா தாவீது ராஜாவின் படைத்தலைவன். மோவாபு யோதாப் அகித்தோப்பியே. யோதாஸ் யோதாப் யோவாப் சரியான விடை. யோவா. அடுத்த கேள்வி, உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றவர் யார்? பவுல். இல்லை. அது சங்கீதத்தில் இல்லை. எவர் இது? இயேசு கிறிஸ்து. சரியான விடை. மத்தேயு 10:30. மத்தேயு. நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன என்று கேட்டவன் யார்? அவன் அந்த ராஜா. அவன் அந்த அவர்தான். நியாயபிரமாண புத்தகத்தை கண்டெடுத்த இலக்கியாவின் மகன். நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன என்று கேட்டவன் யார்? யோசியாவா அண்ணா? இல்லை. ஒரு ராஜா. ராஜா யோவாஸ். யோவாஸ். 2 ராஜாக்கள் 12 இருக்கு. நூற்றி 27 நாடுகளை அரசாண்டு வந்த பிரபல ராஜா யார்? அதான் அகாசுவேர். இல்லை. அகஸ்வேர் ராஜா. அதான் அகாசுவேர். அகஸ்வேர் ராஜா அல்லது நேபுகாத்நேச்சர். இல்லை. அகாசுவேர் ஐயா. 127 நாடுகளை ஆண்டு வந்தார் ஐயா. அந்த எஸ்தர் கதையில வருதான் ஐயா. ஆர்? அகாசுவேர் ஐயா. 127 நாடுகளை அரசாண்டு வந்த பிரபல ராஜா யார்? அதான் ஐயா அவரையா நான் சொல்றேன் ஐயா. நீங்கள் இதுல பாருங்க, எஸ்தர்ல பாருங்க, எஸ்தர்ல வருது. ஆர் பேர் என்ன? நேபுகாத்நேச்சர். அகாசுவேர். நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சர் இல்ல, அகாசுவேர் ஐயா. திருப்பி சொல்லுங்க. ஆனா ஹாவன்னா இசன்னா வேன்னா இர்ரன்னா. பொருங்க பாரு, எஸ்தர்ல நான் பார்த்து சொல்றேன் ஐயா. பாருங்க ஐயா, 127 நாடு. ஆனா ஹாவன்னா இசன்னா வேன்னா ரூனா வி. ஆகாஷ் வேரு. ஆகாஷ் வேறு தானே. ஆகாஷ் வேறு. வடிவ ஆவன்னா ஆனா ஆனா ஆனாவிலே ஆகாஷ் வேரு எஸ்தர் உண்டு. உங்களோட நுட்பம் கற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவையா இருக்குண்ணா. விட சொல்லிக்காம சட்டியா சொல்லுவாங்க. அதான் கேட்கிறாங்களுக்கு. சரி, ஆங்கிலத்துல சொல்லுங்க ஐயா அந்த பேரு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க அந்த பேரு. ஐயா
லெஸ்லி ஐயா, லெஸ்லி ஐயா வலைய காணோம். வலைய வீசுங்க, வலைய வீசுங்க. லெஸ்லி ஐயா, ஆளை காணல. லெஸ்லி ஐயாவை நீ எங்க தேடி பிடிக்கிறாங்க? லைன்ல நிக்கிறேன் இங்க. ஆகாஷ் வேர் ரெண்டு போட்டிருக்கு ஐயா. ஆனா இதுல போட்டிருக்கு AHASUREUS. எல்லாம் அசூரஸ் ஒன்றுதான். தான் போட்டிருக்கு. கூட்டு கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றுதான். அதானையா, this is a Asusur which originates from India to Ethiopia over the 127 province and போட்டிருக்கு ஐயா. பூமியிலிருந்து வானத்தை தொட்டு நின்றது எது? பூமியிலிருந்து வானத்தை தொட்டு நின்றது என்ன சாமான்? யாக்கோவின் ஏணி. ஐயா, அது யாக்கோவின் ஏணியா? என்ன சொன்னீங்க? ஏணி ஐயா, ஏணி. ஏணி சரியான விட. யாக்கோப்பு ஏணி புட. நீதான் புட. சரி ஐயா, ஓகே. யாக்கோவின் அதான் விளக்கத்துக்கு யாக்கோவன்னு சொல்றது. வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது எது? அதான் மிஸ்டர் அவன்தான் லூசிபர். லூசிபர். இல்லை. என்ன ஒரு நட்சத்திரம் என்ற ஏசாயா 4வது அதிகாரத்துல இருக்குது. வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது எது? நட்சத்திரம். இல்லை. ஐயா, வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது அக்கினி. இல்லை. சாத்தான். இல்லை. நட்சத்திரம் மட்டும் தானே இருக்கணும். இல்லை. அது சரி, அவர் நட்சத்திரம் சொல்லல தானே, வானத்திலே தள்ளப்பட்டது தானே கேட்கிறேன். வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது எது? பலுசர்ப்பம் ஐயா. இல்லை. அதுவும் இல்லையா? அப்ப என்ன தெரியா ஐயா? என்னோட சொல்றேன் ஐயா, அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டதுன்னு தான் கிடக்கு ஐயா. ஆனால் வானத்திலே இருந்து பூமிக்கு தள்ளப்பட்டது பாருங்க ஐயா, பெரிய பாம்பாகிய பழைய பாம்பாகிய பெரிய பலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே இருந்து விழ தள்ளப்பட்டது போட்டிருக்கு ஐயா. விடை புலை. நீங்க சொல்லுங்க ஐயா. வலு சர்ப்பம். அதைத்தானே முதல்ல சொன்னா நீங்கள். நான் திரும்ப நீங்க கேட்கிறீங்க. முதல்ல சொன்னா பலு சர்ப்பம் சொல்லதான் இல்லையா நீங்கள். பிறகு பெரிய பாம்பாய் பழைய பாம்பாய் பலு சர்ப்பம் சொல்லி வெளிப்படுத்தல் 12:9 வெளிப்படுத்தல் 12:9 வருது ஐயா. வெளிப்படுத்தல் 17:7-9. வானத்திலிருந்து வந்த பட்டணங்களை அழித்தது எது? அது வந்து வானத்திலிருந்து வந்த பட்டணங்களை அழித்தது எது? அக்கினி. அக்கினி. ஆதியாகமம் 19:24. அக்கினியும் கந்தகம் ஐயா. கேள்விய கந்தம் அதெல்லாம் விடுங்க. அக்கினி ஐயா, அதுல கந்தகம் மட்டும் தான் எனக்கு ஐயா. வானத்திலிருந்து வந்த பட்டணங்களை அழித்தது எது? என்ன ஆதியாகமம் 19:24. ஆதியாகமம் 19. ஆதியாகமம் 19:24-25 இருக்கு. 24-25 பாப்போம் இருக்கா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை 24 வசனத்தை தெளிய வருது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேல் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் பரிசிக்க பண்ணி. நான் கந்தகம் சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே. இது அக்கினி தான் போட்டிருக்கு. அதனால எந்த பைபிள்ல போட்டிருக்கு கந்தகம் அக்கினி. நீங்க எந்த பைபிள் வாசிக்கிறீங்கன்னு தெரியாது. கந்தகத்தை டெலீட் பண்ணி விடுங்க. டெலீட் பண்ணி விடுங்க. டிலீட் பண்ணிடாது ஐயா. பைபிள் வசனத்தை டிலீட் பண்ணிடாது. கூட்ட மேலா குறைக்க மேலாது. சரி சொல்லுங்க. பாப்போம். லெசிபர் தான் கணக்கு சொல்லுவேன். அவருக்கு தான் அந்த கணக்கு தெரியும். சரியா?
என்ன கேள்வி என்றால் ஒரு சிறிய கணக்கொண்டா சொல்லுங்க. சொல்லுங்க. தோவைக்கு கொன்ற ஆசாரியர்கள் தொகையை சேவல் கூவிய எண்ணிக்கையால் பெருக்கி எலிசா 100 பேரை போஷித்த அப்பங்கள் எண்ணிக்கையை கழித்து இயேசு ரட்சகர் மருவமலை காத்துச்சட்ட சீசர் தொகையை கூட்டி வரும் எண் எதை குறிக்கும்? வானத்து நட்சத்திரத்தை குறிக்கும். கடற்கரை மணலை குறிக்கும். சரியா? இல்லை கடற்கரை மணலை குறிக்கும். இல்லை. திரும்ப சொல்லுங்க அண்ணா. தோவைக்கு கொன்ற ஆசாரியன் தொகையை சேவல் கூவிய எண்ணிக்கையால் பெருக்கி எலிசா 100 பேரை போஷித்த அப்பங்கள் எண்ணிக்கையை கழித்து இயேசு ரட்சகர் மருவமலை காத்துச்சட்ட சீசரன் தொகையை கூட்டி வரும் எண் எதை குறிக்கும்? முதலாவது எனக்கு விளங்க இல்லையாண்ணா. முதலாவது என்ன சொன்னீங்க? தேவைக்கு கொண்ட ஆசாரியன் தொகை. அது இயேசுக்கு ஆசாரியரின் தொகை. அது எத்தனை அண்ணா? இதில் 153 பெரிய மீன்கள். தேவைக்கு கொண்ட ஆசாரன் தொகை 85. சேவல் கூறியது 2 முறை. எலிசா போஷித்த அப்பங்கள் கூவியது 3 முறை அண்ணா. எல்லாத்தையும் கூடி கச்சா 153. ஓகே. ஒரு ராஜாவை கொன்று போட்ட தீர்க்கதரிசியார்? எலியா. இல்லை. சாமுவேல். ஒரு ராஜாவை கொன்று போட்ட தீர்க்கதரிசி? சாமுவேல். சாமுவேல் சரியான முறை. ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போட்ட ராஜா யார்? இவரையா என்னென்றால் இந்த இவரையா அந்த தலையை வெட்டினா தானே தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன். என்ன பேர்? சாலோமி ஆட விட்டு சாலோமி ஆடி இதுண்டு. ராஜாண்ட பேர் என்ன ஐயா? ஏதோ ஒரு ராஜா. ஏரோது. ரைட். ஓகே. அடுத்தது, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்றவர் யார்? பொறுத்து பொறுத்து இழைச்சி போனேன்னு தானே ஐயா. ஏன் அவர் பொறுத்தவர்? என்னது சாப்பிட்டவர்? நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்றவர் யார்? நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். உழைத்து போனேன் சொல்லி சொன்ன எரேமியா ஐயா. சாமுவேலா? எரேமியா ஐயா. இல்லை. எரேமியா ஐயா. இந்த பாருங்க, நீங்கள் என்னை விட்டு பின்வாங்கி, கர்த்தர் சொல்ற, என்னை விட்டு பின்வாங்கி போனால் ஆகையால் என் கை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? இல்லை. பலி செலுத்த போய்த்தானே அண்ணா அந்த காரியம் தானே நீங்க கேக்குறீங்க. கேள்விய வடிவா கேளுங்க. நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் தானே ஐயா. சரியான பதில் வந்து கர்த்தர் எரேமியாவோடு பேசின காரியம் ஐயா. விடையை சொல்லுங்க. அதான் ஐயா, கர்த்தர் எரேமியாவோடு பேசின காரியம் ஐயா. கர்த்தர் சொல்றேன். கர்த்தர் எரேமியாவோட பேசின அது விட இல்ல.
கர்த்தர் சொல்லுகிறாரு ஐயா. அதான் யாரோட கர்த்தர் சொல்லுகிறார்? சொல்றாரு. கர்த்தர் எரேமியால பேசினார். அது இல்ல. கர்த்தர். ஐயா, கர்த்தர் யாரோட பேசுகிறாரு? யாருக்கு சொல்லுறாருன்னு வரக்கூடாது. எப்படின்னா கர்த்தர்ன்னு சும்மா இல்ல வந்திருக்கணும். சொல்லுறாண்ட விட்டுடுவோம். சரி. நான் இளைத்துப் போனேன் என்று எனக்கு ஐயோ என்றவன் யார்? இளைத்து போனேன். நானோ இளைத்துப் போனேன் எனக்கு ஐயோ என்றவன் யார்? சிமேயி, ஏசாயா. சரியான விடை. ஏசாயா 24:16 இருக்கு. அவ்வளவுதான் கேள்வி. ஓகே. கேளுங்க. இனி முடிக்கிறதானே ஐயா? 6 மணி ஆச்சு. முடியுங்க. முடிஞ்ச தேடுங்க ஜானட். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாள் தொடக்கத்தில் இந்த முடிவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டவரே எங்கள் கண்களை எல்லாம் திறந்து கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே வேதத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருக்கும் ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாய் மகேந்திரமனாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அவரையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வானரனா குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. லெஸ்டியானாவை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகலதும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமீன். இதுவரை நேரமும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற சுபா லங்கு அவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இரவு நேரத்திலே அவரையும் வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் முதல் பகுதியை வழிநடத்தியது ஊழியர் சகோதரி ஜனட் அவர்களையும், இரண்டாவது பகுதியை வழிநடத்திய எட்வின் வானர், மூன்றாவது பகுதியை வழிநடத்திய சகோதரன் மகேந்திரன் ஐயா எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒலியப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து ஊழியரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்வி ராமச்சந்திரன் நினைவார சுவாசிக்கிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் அதே வேளையிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த அதே வேளையிலே மறுவகுப்பிலே யூடியூப் கூட ட்விட்டருக்கூட செல்கின்ற பொழுதும் பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். புதிய நேரத்தில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் ஐயா. ஆமேன்.